மச்சான் குடிமா கடே குடிமா இந்த விஷயம் தலையிடாத. அவன் நம்ம ஏரியா பிரச்சனை அடிக்கணும். நம்ம பையன்டா தபார் சாகர். இது நான் வீண் தகவல போய் முடியும். அப்புறம் ஏரியா சண்டையில வந்து முடிஞ்சிடும். ஜாகிரதை. உனக்காக விட்டு போறேன் சாகர். சரி போங்க. ஏண்டா உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்னடா அண்ணன், இனிமேல் ஏதாவது தகராறு பண்ண நானே உன்னை மிதிச்சிருவேன். போடா போடா. என்னடா அது half an hour ஆகுது, இன்னும் பஸ்ஸை காணும். இன்டர்வியூக்கு வேற போகணும். சும்மாடா இன்டர்வியூல போய் என்னடா கிடைக்க போற? சார் எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இங்க ராமசாமி வீடு எங்க சார் இருக்கு? இங்க கூப்பிடுறது ஒருத்தர் தான். ஓஹோ ராமசாமி. ராமசாமி ராமசாமி டக்கர் ஃபிகர் ஒன்று வருது பாரு. டேய் போடா, இன்டர்வியூ போற நேரத்துல நமக்கு வெள்ளம் வேணாம்பா. $36, $24, $36. 36, 24, 36. என்னம்மா முறைக்கிற? பஸ் ரூட்ட சொன்ன. நான் யார் தெரியுமா? தெரியாதுங்க. சொல்லுங்க. போலீஸ் கமிஷனருடைய பொண்ணு. நாங்க யார் தெரியுமா? தெரியாது. நல்ல வேளை தப்பிச்சிட்டோம். மோகடா இடியட். டேய் செந்தில், தைரியமா நில்லுமா. அந்த அம்மாக்கு தெரியாது நீ நம்ம பையன் தானே. சீரோ ஒரே அலுப்பாயிடுச்சுடா சேகர். எங்க போனாலும் கேள்வி மயம். இன்டர்வியூக்கு போனா என்ன படிச்சிருக்கேன்னு கேள்வி, வீட்டுக்கு போனா வேலை என்னாச்சுன்னு கேள்வி. இப்பெல்லாம் கேள்வி கேட்கறவங்கள கண்டாலே 12 போயிடுச்சுங்களே. 12 இல்ல, ஏகப்பட்ட போயிடுச்சு. ஒரு 100, 120 இருக்கும். என்னடா எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணாருல. வாடா வாசே. என்னடா? இல்லடா, நவகிரகத்தை சுத்தினா பலன்னு பேப்பர்ல போட்டு இருந்தது. உங்களை சுத்தினா என்ன, நவகிரகத்தை சுத்தினா என்ன, பலன் ஒண்ணுதான். சொல்ல போனா அதிகம். நவக்கிரகம் பலன் சுத்துறது இதுலயே ஒன்னும் உருப்படுறத காணா. டேய் கொஞ்சம் நெஞ்சமாவது உருப்பட்டது என்னாலதான்டா. உனக்கு பிடிக்கலன்னா விட்டுடு. டேய் ஆரம்பிச்சிட்டீங்களா? வாசு சும்மா உட்காரு. பாய் இன்னொரு டீ சக்கரை போட்டு. சக்கரைன்னு ஒரு நாள் சால்ட்டை போட்டு கொண்டு வந்துட்டா. என்னடா இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்ட? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு லேடி டைபிஸ்ட் வரல. இந்த வருஷம் நீ தூளா கொண்டாடிடுவோமா? கொண்டாடிடுவோம். உள்ள எல்லாம் கொடி கட்டணும், கட்டிடுவோம். புது ரெக்கார்ட்ஸ் வாங்கணும், வாங்கிடுவோம். நீ குளிக்கணும். அவர்கிட்ட வத்தி பட்டி வாங்கடா. அப்படியே சிகரெட் இருந்தாலும் வாங்க. சார் எக்ஸ்கியூஸ் மீ. பாருங்கல்ல, கலர் கலரா பொங்க வர்ற சிகரெட் இருக்கான். அது கிடைச்சா ஒரு 20 பாக்கெட் வாங்கி ஊதி நியூ இயர் டே அன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஃபுல்லா கலர் ஆக்கிடலாம். வாங்க நம்ம ஏரியா கூட.
ஏன் இப்படி போற? நினைச்சேன் வந்துட்டீங்களா? இனிமே என் வியாபாரம் அவ்வளவுதான். உங்க சத்தம் கேட்டா போதுமே, ஒரு பொம்பளைங்க வெளியே வரமாட்டாளுங்களே. உன் கடைக்கு பொண்ணுங்க வர்றது எங்களை சைட் அடிக்கதான். ஏன் ராசா மன்மத குஞ்சுகளா, இப்படி வேற ஒரு நினைப்பா? மூஞ்சிகளா பாரு. இந்த வாசு, மவளுக்கு பூ கட்டி வச்சிருக்கேன், கொண்டு போய் கொடு. வந்து வாங்கிக்க. டேய், இன்னைக்கு இன்டர்வியூல மனித குரங்குக்கு வாழ இருக்கான்னு கேட்டான். எழுந்துருங்க சார். தூள்றா மாப்ள, உன்ன மாதிரி இந்த சமுதாயத்தை எதுக்க 4 பேர் இருந்தா போதும். இன்டர்வியூ வைக்கிறத நிறுத்திடுவான். ஏய், பின்ன என்னடா அவன் ஒழுங்கா இன்டர்வியூல பதில் சொல்ல சொல்லுவியா? டேய், பின்ன ஒழுங்கா பதில் சொன்ன வேலை என்ன கிடைச்சிருவா போகுது. நம்ம ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் 40-50 செலவு பண்ணி அட்டென்ட் பண்றது, அவன் சொந்தக்காரனுக்கு வேலையை கொடுத்துறது. டேய், இதெல்லாம் இவனுக்கும் புரியாது, இந்த அரசாங்கத்துக்கும் புரியாது. விடுற. கவலைப்படாதமா, என்னைக்காவது ஒரு நாள் நான் பெரிய நடிகனாக தான் போறேன். அப்போ நீ வேலை இல்லாம இருக்கத்தான் போற. அப்போ நீ தானே எனக்கு பிஏ. நீ நடிகனாகிறப்ப சத்தியமா உனக்கு தாத்தா வருஷம் தானே கிடைக்க போகுது. கொடுத்து வச்சிருக்கணும்டா. எத்தனை நடிகை கட்டி பிடிக்கலாம். போதண்டா, எவ்வளவு முக்கியமான விஷயம் இருக்கு பேச. மறுபடியும் வாடகைக்கு தயாராச்சுடா. எதிர்த்த வீடு. டேய், எதிர்த்த வீடு இல்லடா, அது மணிமண்டபம். இது வரைக்கும் எத்தனை பேர் குடி வந்திருக்காங்க. 1 நாள் எல்லாமே அழகா இருந்திருக்கா. எல்லாம் 60 வயசுக்கு மேல. ஆமா ஆமா, ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு. இல்ல கிழவிங்கிறான், ஓடுற பாம்பா மிதிக்கிற வயசா? ஆமாண்டா, போன வாட்டி பார்வதி பாட்டி இருந்தாங்களே, அவங்க தோட்டத்துல ஒரு பாம்பு வந்துருச்சான். அவங்க கண்ணு தெரியாம மிதிச்சிட்டாங்களா. அதுதான் சொன்னா ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு. போதண்டா பாட்டி கதை. இந்த தடவை அது கிழமை பொங்க 5 பொண்ணுங்க வரணும்னு வேண்டிங்கடா கடவுளை. நிச்சயமா 5 அழகான பொண்ணுங்களும் ஒரு அப்பா அம்மா வரதாண்டா போறாங்க. ஒரு சின்ன மாற்றம். 5 அழகான பொண்ணுங்க, ஒரு அம்மா. அது போதும். அப்பா வேணாம். அப்படி சொல்லாதடா. அப்பா இல்லைன்னா அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படணும் எனக்கு தான்டா தெரியும். இப்படி வச்சுக்கோமே, 5 அழகான பொண்ணுங்க, ஒரு அம்மா, பலம் இல்லாத நம்ம கிட்ட அன்பா பழகுற ஒரு அப்பா. சரி சரி, நம்மள 5 பொண்ணுங்களும் லவ் பண்ணதான் போகுது. கேட்க நல்லா தாண்டா இருக்கு. வரேன்டா. பஸ் வரியா? வரேன், ட்ராப் பண்றேன். இந்தா போ. இந்தா. இன்னைக்கு என்கிட்ட காசு இல்ல. ஐயா, என் மவனுக்கு பூ கொடுக்க நான் எனக்கு நான் காசு கேட்டேன்? சீக்கிரமா வீட்டுக்கு போ, அங்க அது தனியா இருக்கும். பேசுறான். வரட்டுமா குமார்? நாளைக்கு பாப்போம். ஓகே, பாய். சரி. மீனா, மீனா. இத வந்துட்டேனா? என்னம்மா, என்ன புக் படிக்கிற? காகித கப்பல்கள். இந்துமதிக்கு நீ தான் டைட்டில் சொன்னியா? உங்களுக்கு எது எதுக்கு ஜோக் அடிக்கிறதுனே தெரியலண்ணா. இந்தாங்க. கூடிய சீக்கிரத்துல உனக்கு ஒரு நல்ல கனவு வந்து பூ வாங்கி தரணுமா? என் கல்யாணத்துக்கு இப்ப என்னென்ன அவசரம்? உங்க மேனேஜர் கிட்ட என் வேலையை பத்தி சொல்லியிருக்கேம்மா. உடனே வேலை கொடுத்துட்டு அவருக்குன்னா என்ன மரியாதை? அது இல்லைண்ணா, இந்த சின்ன வயசுலயே குடும்ப பொறுப்பெல்லாம் நீங்களே ஏத்துக்கிட்டு. என்னம்மா பெரிய பொறுப்பு. சொல்ல போனா என்னுடைய உண்மையான சுகமே அதுதான். அப்பாவும் அம்மாவும் சின்ன வயசுலயே உங்களை எல்லாம் விட்டு போனது நான் இருக்கேங்கிற ஒரே நம்பிக்கையில தானே. அவங்க விருப்பப்படி உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி சந்தோஷமா வசதியா வாழணும். அதுலதாம்மா இருக்கு என்னுடைய வாழ்க்கை. காஃபி ஆறி போகுதுன்னா முதல்ல அதை சாப்பிடுங்க. நில்லுடா. இவ்வளவு லேட்டா வந்தா என்னடா அர்த்தம்? உனக்காக கதவை திறக்க தனி ஆள் போட முடியாது. வெளியே வேலை இருந்துச்சு. அப்படி என்னடா பெரிய வேலை? தண்ணியை போட்டு சும்மா ஊற சுத்துற. கீழே வந்து பைக் ரிப்பேர் ஆனா எவன் செலவு செய்யறது? பேஷ், உங்களுக்கு தான் என் மேல எவ்வளவு பாசம். கீழே விழுந்துட்டா எனக்கு என்ன ஆகும்னு நினைச்சீங்களா? ஆமாண்டா, நீ தண்ணியை போட்டு வருவ, நான் நினைச்சு பார்க்கணுமா?
நான் செய்யறது காலிதானம் தான், அது எனக்கு தெரியும். ஒருத்தன் எவ்வளவுதான் காலிதானம் செஞ்சாலும் தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு தான் ஆசைப்படுவான். ஆனா எனக்கு மட்டும் அந்த நினைப்பே வர்றதில்ல. ஒய், நீங்க ஒரு நாளாவது என் மேல பாசம் காட்டினது உண்டா? அப்பாவா இருக்க வேண்டிய நீங்க என் செலவை கணக்கு போடுற கணக்கு பிள்ளையாட்டீங்களே. பணம் பணம் பணம், அதை தவிர வேற எந்த நினைப்பாது உண்டா? நிச்சயம் அன்பு பண்பு பாசம் எல்லாத்துக்கும் அடிப்படையே பணம் தாண்டா. அது என்கிட்ட இருக்கிறதுனாலதான் நீ நின்னு பேசிக்கிட்டு இருக்க. அடடட, அப்பா மகன் உறவை எவ்வளவு அருமையா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்க. உறவோட அடிப்படை பாசம்னு தெரிஞ்சிட்டு இருந்தீங்களா, சாப்பிட்டியான்னு கேட்டு இருந்திருப்பீங்க. அந்த அன்பான ஒரு வார்த்தை இந்த வீட்டுல கிடைச்சா நான் ஏன் லேட்டா வர? ஊரை சுத்துறேன், குடிக்கிறேன். பின்னாடி செந்தில், என்னடா இங்க நிக்கிற? ஒண்ணும் இல்ல, சும்மா மாங்கடம்மன் கோயில் வரைக்கும் போயிட்டு வரலாம். ஓஹோ, வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கவா? ஏது போற போக்க பார்த்தா அம்மன் எலெக்ஷன்ல இருந்தாங்கன்னா லீடிங் மெஜாரிட்டில அச்சுன்னு வருவாங்க போல இருக்க. இல்லடா, கவர்மெண்ட்ல கூட வேலைக்கு உணவு திட்டன்றதை மாத்திட்டு வேலைக்கு அம்மன் திட்டம் ஆரம்பிச்சிடலாம். என்னன்ற? உனக்கு நம்பிக்கை எல்லாம் விட்டுரு, உன் கொள்கை உன்னோட வச்சுக்க. ஏதோ சம்திங் ஒரு பவர் இல்லாம எதுவுமே நடக்காது. பஸ் வருதுடா, நான் வரேன்டா. போ போ, பஸ்ல வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போன்னு எழுதி இருக்கு. உங்க வீட்டுல உன்னை வளர்த்து விட்டு இருக்காங்க. பையா, நம்பர் 28 போடு. இந்த ஆட்ட காசு கொண்டா. காசா? ஒரு தடவை வச்ச காசு அவ்வளவுதான் சார். உனக்கு எதுக்கே காசு? காசு வாங்கிக்குவ, பொறுப்புலன்னு போர்டு போட்டுக்குவேன். உன்கிட்ட வச்சு சைக்கிள் காடா போச்சுன்னா எனக்கு 10 காசு கூட நஷ்டையா? அதுக்கு நான் சைக்கிளை வெளியே நிறுத்தி வைப்பேன். வெளியே நிறுத்தினா உள்ள கொண்டு வந்து நிறுத்துவேன் சார். தைரியம் தான் கொண்டு வந்து வச்சு போறேன். பார்க்கலாமா? பாத்துருமா? பார்க்கலாமா? பாத்துருமா? பார்க்கலாமா? என்னடா வரப்பே தகராறு? நம்ம ஆளுதான், உட்காரு. சைக்கிளை வச்சுக்க, பாட. என்னடா எங்க போனாலும் தகராறு? என்னடா காசு வாங்கிட்டு பொறுப்புலன்னு போர்டு போட்டா என்ன அர்த்தம்? என்ன கான்ட்ராக்டர்னா இல்ல என் சைக்கிளை சட்டபூர்வமா தொலைக்கிறதுக்கு இருக்கிற ஆத்திரேசரா? சரி, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, ஒரு 10 ரூபா பணம் வேண்டாம். நினைச்சேன், என்கிட்டயே கடன் வாங்குற ஒரே ஆள் நீதான்டா. சரி சரி, எப்ப திருப்பி கொடுப்ப? தர்றேன்டா, மொத்தமா தர்றேன். மட்டுமா? கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்ப எழுதுனா. இப்ப எழுதுனா கடன் கொடுத்தார் நெஞ்சம் போல்னு மாத்தி எழுதணும். சார் வணக்கம், என் பேர் சிவா. நான் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு ஆள் சார். நான் எல்லாரும் மாதிரி நடிப்பேன். முத்துராமன் நட, சுதாகர் ஆட்டம், ரஜினி ஸ்டைல் இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் அவங்களே ஒழுங்கா செய்துகிட்டு இருக்காங்க. நான் சிவா எப்படி நடிப்பாருன்னு பார்க்கலாமா? சிவா, ஓ நான் தான் நடிச்சு காட்டுறேன் சார். இப்போ நான் ஒரு பெரிய நடிகன் ஆயிட்டேன். நீங்க என்ன புக் பண்ண வரீங்கன்னு வச்சீங்க. அப்போ ஏந்திரிங்க ப்ளீஸ், ஏந்திரிங்க சார். கதையை பார்த்தேன். என்ன கதை போ? சரி சரி, ஹீரோயினை மாத்திரு. காமெடியா வேண்டாயா? கலர் படங்கிற எல்லாம் தான் கலர் எடுக்கானுங்களே. நீ சின்ன ஸ்கோப்ல எடு. எழுந்துடுறா. உண்மையிலேயே நீ கவனிக்கப்பட வேண்டிய ஆள்தான். உனக்கு ஒருத்தரும் சான்ஸ் கொடுக்காம நான் கவனிச்சுக்கிறேன்.
ஜூம் பண்ணுங்க சார். நல்ல சகன வைக்க. நீ ரொம்ப தைரியசாலிப்பா. அவன் ஒண்ணுக்கு வரலையான்னு வருத்தப்படுறான். இவனுக்கு இளநில தண்ணி வரலையா? ஆயா மடியில் நீ உட்கார முடியுமா? ஓ மடியில வேணா ஆயா உட்காரலாம். கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாரு இவரு. அந்த இடிச்சு வாங்கி வந்தாங்க. இந்த மூஞ்சியை பார்த்து அட மவனே இந்த நாட்டை விட்டே ஓடி போய் அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானுடா. அவன ஊதுறா. ஆண்டிற்கு ரூபாய் 299 மட்டுமே சப்ஸ்கிரைப் செய்து ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பை கண்டு மகிழுங்கள்.